வெக்கமா இல்ல? எதுக்கு இப்படி தூக்கிட்டு வரீங்க? விட்டு கதை பேசிட்டே இருக்காளாம். நான் தானே பேசிட்டு இருந்தேன். அப்படிங்க வந்து தூக்கு வருதுன்றவ. கேட்டா நாளைக்கு நான் டியூட்டிக்கு போகணும். கால் வலிக்கும் அப்படி சொல்லி சீன் போடுவேன். என்னது? ஆமா உண்மையதான் சொன்னேன். ம். பாரு இதுக்கு இறங்கினேன்னு சீன் போடணும். பாத்தியா என்ன வார்த்தை? கோக்கல் சும்மா சும்மா கோபப்படக்கூடாது. ஓ சரி விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் சாரி. நான் பேச மாட்டேன். நான் சீன் போடுறேன். சீன் போடக்கூடாது பேசணும். அங்க இருந்தா கண்டுக்க மாட்டான்னு கூப்பிட்டு வந்தா அதே ஒரு கண்டென்ட் எடுத்து கோவப்பட்டு பேசாமலே வந்துடுறாமா. ஓ ஒரு வருஷம் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான். எல்லா இடத்துலயும் வாங்க வேண்டியது என்கிட்ட மட்டும் தான் எல்லாம் கொடுக்க வேண்டியது. அந்த இழிச்சவன் ரீல்ஸ் வாய் மட்டும் நான் பழி வாங்குறேன். இதுக்கு நிலீரா புடியில தப்பிக்க முடியாது. சொன்னா கேளு. சாரி கேட்டுட்டல. என்ன? ஏடி இது என்ன வார்த்தைக்கே இவ்வளவு நேரம் வேணும்னு இந்த மூடு விட்டு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஃபிஷ் அதனால நான் ஆர்டர் போட்டுட்டு இருந்தேன். எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க. சரி ஒரு கால் தானே பேச போனேன். அதுக்கு இப்படியா? எல்லாமே என் மூடி தானே பண்ண அது மட்டும் ஏன் மூடி பண்ணல? இது வந்து அப்படி என்ன தப்பு தரணும்? ஆமா திருட்டுத்தனம். என் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன். கிட்ட பேசினா அவ்வளோ இந்த மாதிரி வார்த்தை வந்ததுன்னு வைக்கேன். திருட்டுத்தனம்னு கேட்டா தெரியல சொல்லி எனக்கு தரம் பண்ணிட்டு வந்தேன். நக் பண்ணேன். ஃபிஷ்ஷை நக் பண்ணேன். அப்புறம் சிக்கன் மட்டனுக்கு ஃபோன் பண்ணேன் அந்த அண்ணாங்களுக்கு. அப்புறம் பிரகதி லாவண்யம் துர்கா அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ண மாமாக்கெலாம் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஏன் முன்னாடி பண்ணேன் புரியுதுல்ல? ஆயத்தத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஏன் வரல ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. சித்தியை கேட்டேன். சித்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயும் வெளியே போகிறாங்களா யார் வீட்டுக்கும் ஃபங்க்ஷனா, அதனால நான் இன்னொரு நாள் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் எல்லார்கிட்டையும் தான் நான் பேசினேன். இதெல்லாம் என் முன்னாடி பேசினது. சரி திட்ட மாட்டீங்கல்ல? அது சொல்ற முடிவை பொறுத்து. சரி கிட்ட வரதுல போதும் பதில் பதில். மாமிக்கு ஃபோன் பண்ணேன். நீ லூசா? பாவம்ப்பா. நீ நிம்மதியா இருக்கல? ப்ளீஸ்மா நம்ம வீட்டில் நடக்கும்போது நம்ம வீட்டால் ஒதுக்க முடியுமா? உன்னதான் அம்மா வீட்டு போயிருக்காங்க. ஒரு குற்ற உணர்ச்சியில் போயிருக்காங்க அப்படி விட சொல்றியா? இருந்த மாட்டேன் நான் தான் வேண்டான்றல. எனக்கு அவங்க வேணும். என்ன போ பேசாதீங்க. அப்புறம் அவங்க மட்டும் தயங்குறத பண்ணுன்னு வைக்க. எல்லாம் பிளாக்மெயில். இப்போ என் வீட்டு ஜாலியா இருக்கு எனக்கு. அதுக்கப்புறம் நீ பயப்படுவேன் நடுங்குவேன். சரி பண்ண மாட்டேன். அப்பா முன்னாடி என்ன பண்ணணும் அதை நான் முன்னாடி பண்ணுவேன். இதை தான் பேசுவேன். யாமே ஓத்தியா இதான் எனக்கு பிரச்சனை. தேவையில்லை நான் ஃபோன் பண்றேன். சரி 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 நீங்கள் எதனா பண்ணிட்டு உனக்கு கண்டுக்க மாட்டேன். அவங்க வரட்டும் அது ப்ளீஸ். இப்படி அமர்த்திடும். உங்க அம்மா பட்டும் என்ன எனக்கு அம்மா என்ன சொன்னா திருந்தும் போது இந்த திருந்த போது முதல்ல திருந்தாத நீ தான். உன்னதான் முதல்ல தத்தணும். நான் என்ன திருந்தணும்? இழுத்து பிடிக்கிறதா என்ன தப்பு இப்போ புரிஞ்சிச்சு. என்ன இழுத்து பிடிக்காம இருக்க முடியாதுல்ல? ரொம்ப பேசியாச்சு. அப்புறம் தர வேண்டியதான் தருது. ஒன்றும் கிடையாது. காலையிலே சொன்னதுதான் கவுண்ட் வச்சிருக்கேன். வச்சுக்கோங்க. என்ன பாரு ஒன்றும் தேவையில்ல. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? என்ன பண்றீங்க மாத்தி மாத்தி? சொல்லு. நான் இப்படி கேட்டதான் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னா என்ன? அது தாங்கிக்கிற சக்தி இப்படி இருந்தா தான் இருக்கும். ஐயா அவங்க கூட உங்க ஃப்ரெண்ட் இருக்க போறாங்களா அப்புறம் என்ன? அரைவரேன் தேவையில்லாம ரிசைன் பண்ணிட்டு என்ன விருப்பத்தக்கூடாது. ஓ அப்படி? ஆமா விடவே கூடாதுன்னு தோணுது. விடவே கூடாதுண்ணா. ஏன் அப்படி? என்ன திட்ட மாட்டேல? திட்டு வேணா. ஏன்? இப்படிதான் நான் இருக்குன்னு திட்டுவேன். சரி என் பிடிச்சிருந்து திட்ட மாட்டேன் சொல்லுங்க. இது நைட்டு போய் பேச விடுமா? உங்ககிட்ட தான் விஷயத்தை பேச முடியும் புரியுதுல்ல? ஓய் ஓய் தடுத்தீங்கன்னா அது மாதிரி ஆக்வர்டா கூச்சமா இருக்கு. பேசினா நான் எம்பாரஸ்மெண்ட் ஆகுறேன்ல. ஒன்றும் கிடையாது புரியுதுல்ல? ஓகே எல்லாம் பண்ணிட்ட மாதிரி நடிப்பு. ஓ ஓகே. நேத்து நீயா ம் உன்கிட்ட இருந்து நான் அப்படி ஒரு கிஸ் லவ் போயிட்டு எதிர்பார்க்கல. உன்கிட்ட கெஞ்சி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதான் ஒன்று கிடைக்கும். அதுவும் சீக்கிரமா விட்டுருவேன். பையன் விளக்கு கொடுக்குறேன்ட்டு என்ன ஒரு மாதிரி ஆக்குது. தயவு செஞ்சு சொல்ல அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்களா? டீப் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கேட்கல.
சாரி. ஏனா சொல்லுங்க. கிட்ட எவ்வளவு போராடணும்னு உனக்கே தெரியும். ம். அப்படி போராடும் போதே உன்னை விடக்கூடாதுன்னு எனக்கு தோணும். இறுக்கி பிடிச்சி வச்சுக்க என்கிட்ட எல்லாம் தோணும். ம். ஆனா நான் எதிர்பார்க்காம தனியானாவே தோணுது. என்கிட்ட உன்னோட மார்க்கை பார்க்கும்போது ம். ஃபர்ஸ்ட் கேட்காதா? என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியாதுல்ல? சரி சரி, சீக்கிரம் முடிச்சிடுறேன். உன்னை விடக்கூடாதுன்னு தோணுது. ஒன்றுவமா ஒன்று. நிச்சயமா தான் உன்னை எனக்குள்ளேயே அப்படி அப்படி இறுக்கி வச்சுக்கணும்னு தோணுது. உன்னை விட்டுறக்கூடாதுன்னு தோணுது. அப்படி இருக்குன்னு தோணுது. நான் இப்படிதான் எதிர்பார்த்து வந்தேன். ஆனா வந்தப்போ அது இல்லை. நான் கொடுக்கறதுல மட்டும்தான் ஹாப்பி இருக்கும்னு யோசிச்சேன். நீ கேட்கறதுலயும் ஒரு ஹாப்பி இருந்துச்சு. ஆனா நீயா தரத்துல இருக்க ஹாப்பி இருக்குல்ல, எனக்கு அது இன்னும் வேணும் வேணும் கேட்குது. கேக்குது. லவ் கொடுக்கறது ஒரு ஹாப்பினஸ் தான், வாங்கிக்கிறது அதை விட நல்லா இருக்கும் போல. அதனால உன் விடாம இப்படி வச்சிருந்து வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. தப்பா ஆசைப்படல, போச்சு. வெளியெல்லாம் வர மாட்டேன். சரி, வரும் இதெல்லாம். நீங்க தப்பா ஆசைப்படுறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. புரியுதா? உங்க ஆசை எல்லாம் நியாயம்தான், நான் ஒத்துக்கிறேன். கொஞ்ச நாள் கொடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் அப்படின்னு மட்டும் சொல்லாத. வேற என்ன சொல்லணும்? இப்போ வேணும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லணும். நான் உங்களுக்கு தான், அது யாரும் இல்லைன்னா. நான் மற்ற விஷயத்த கேட்குறேன். இப்படி இதே மாதிரி இருக்கும். போய் நீ வேலையை போய் பகல்ல. நீ சொல்றதுல நான் உங்ககிட்ட கேட்டல, இப்ப கம்முன்னு நான் சொல்றத நீங்க கேட்கணும். புரியுதுல்ல? இன்வெஸ்ட் பண்ணல. கேட்கணும். நிஜமா இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். புரியுதா? போக மாட்டேன். நீயா? ப்ராமிஸ். கொஞ்ச நாள் உங்களுக்காக மட்டும்தான். யாரை பத்தி யோசிக்க மாட்டேன், எதை பத்தி யோசிக்க மாட்டேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதான். அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி கிடையாது. வெறும் என் புச்சிக்கு மட்டும்தான் டைம். என்ன உன்னால ஃபேமிலி சொல்லிட்டேன்ல. எங்க வேணா கூட்டு போகலாம். சொல்லு, எங்க வேணா கூட்டு போகலாமா? போகலாம். நான் மட்டும் ஒன்று ஆமா. தரேன். எத்தனை நாள்னு புரியல. எனக்கு எத்தனை நாள் தருவேன்? நாள் வேணும். இந்த லைஃப் ஃபுல்லாக கொடுத்த கூட எனக்கு பத்தாது. சரி, ஒரு மாசம் போதுமா? ஒரு மாதம் தானா? அப்புறம் பத்தாது குட்டிமா. வச்சிடுவேன். ம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அது மாதிரி நம்ம போகலாம். ஒரு 5 days அது மாதிரி நம்ம பிளான் போட்டுக்கலாம். சும்மா எனக்காக மட்டும் இல்லை. ஆமா, ஒரு வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு 5 நாள் என் புருஷனுக்காக மட்டும் தர மாட்டேனா? அதே மாதிரி மற்ற நாள் நீங்க என்னை விடணும். ம். இந்த ஒரு மாதம் உண்மைதானே? எனக்கு எனக்கு நான் என்ன சொன்னாலும் சுற்றி பார்க்குறேன். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு 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 மட்டும் ஆமா, உங்களுக்காக மட்டும். love you, love you, love you. ம். விட்டு போச்சு. ஆமா, இல்லை எனக்கு பத்தாது. அதான் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன? அதான் சரி. சும்மா இதை பத்தி கேட்டுட்டு இருக்க கூடாது. மாட்டேன். அப்புறம் இது கூட அந்த ஒரு மாதம் தான் தருவியா? தருவேன் முச்சி. இப்படி திருக்காயிடுவீங்கல்ல, எனக்கு அந்த பயத்துல தான் கொடுக்க மாட்டேன். சரி, நான் மட்டும் தருவா. தருவேன். அதுக்கப்புறம் நீங்க விட மாட்டீங்க, அந்த பயத்துல தான். சரி சரி, எங்களுக்கு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீ கேட்டோன்னு விட்டுறேன். பிடிக்காமல இருக்க முடியாது. சரி பட்டு இருக்கவனை பத்தி தெரியுமே. ஏன்? அதான். ஒரு ரிலேஷனுக்கு பிடிக்கிறது வச்சுக்கிறது ஒரு கஷ்டமா இருக்கா? அது யாருக்காவது கஷ்டமா இருக்குமா? சுகமா தான் இருக்கு. அப்புறம் ஏன் திட்டுற? இல்லைன்னா நீங்க அதே பண்ணுவீங்கல்ல, அதான். அதான் என்னவா செஞ்சது? என்ன சொல்ல போறேன்? செஞ்சது. அப்புறம் என்ன? இது ரூம்குள்ள பிடிச்சி வச்சுக்கோங்க. ம். சரி, தூங்கலாமா? ம். கனலை அடைச்சிட்டு தான் கடன் அடைச்சிட்டு தூங்குறதா இருந்தா ஓகே. தூங்கி ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சர்ஜரி பண்ண முடியும். சரி, கடன் அடைச்சிட்டு தூங்கலாம். கடன் அடைச்சதுக்கு அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குட் பாய். ஆமா, பண்றது பண்ண மட்டும் தான் நம்ம குட் போய். அடிச்சிடுவேன். நான் ரெடி. பிச்சு. டியூட்டி டப்புக்கு வந்துட்டு வா 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 வா. குட் மார்னிங். மார்னிங் குட்டிமா. உச்சிக்கு என்ன? ஒன்றும் இல்லை. இது குனிற கால் வலிக்கும். அதெல்லாம் வலிக்கல. வலிக்கும். என்ன குனியக்கூடாது. ம். இப்போ வலிக்காதுல்ல? உங்களை தைரியம் தான் நெஞ்சு மேலே கை வைப்பேன்.
என்ன தவிர வேறு யாருக்கு அந்த தைரியம் இருக்கு? அப்படியா? அப்படி இல்லைன்னுங்களா? நான் எடுத்து பிடிச்சிப்பேன். ஏடி என்ன? ம். பண்ணவா? ஒன்றும் வேண்டாம். சரி கூட கிளம்புறேன். ம். பிக்கப் ட்ராப் மட்டும் வேண்டாம்னு சொல்லாதுமா. இன்னைக்கு நீங்கள் சரியில்லை, வேண்டாம். மூடோட்டா இருக்கீங்க, ஒன்றும் தேவையில்ல. அப்புறம் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. பேக் டு நார்மல் வரும்போது நீங்களும் நார்மல் ஆகிடுவீங்க. வரும்போது நானே கூட வந்துடுறேன். உய். என்ன பின்னாடி தான் உட்காந்து வர போகிறேன். வேண்டாம், அது வெளியே போயிருக்கு. விளையாடுறியா? சரி ஆட்டோவில் வரேன். நான் வரேனே. உங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது, அதை பாருங்கள். என்ன வேலை இருக்கு? நான் வேலை வச்சுருக்கேன், சொல்லாமையே போவேன். துர்காவும் அண்ணாவும் வருவாங்க. மாமா ஒரு மதியம் போல் வரேன்னு இருக்கான். சரி. ஒரு 4 மணிக்கு மேலே. ம். நான்வெஜ் எல்லாம் அம்மா கழுவி அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. க்ளீன் பண்ணுறது, வாஷ் பண்ணுறது. நீ பண்ணி வரலையா? சீ ஃபுட்ஸ் க்ளீன் பண்ணி வந்துடும். சிக்கன் மட்டன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த புதினா கிள்றது, பச்சை மிளகாவை கிள்ளி வைக்கிறது, பூண்டு உரிக்கிறது, இஞ்சி தோல் சீவுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவீங்க. நீ காய் கட் பண்ணுறதா? அதுவும் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. முடிஞ்சா கட் பண்ணுங்க, இல்லை வெங்காயத்தை தோல் உரிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிங்கன்னா நான் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. புதுமா இல்லைன்னு வேலை இருக்கா? பண்ண மாட்டீங்க. கூட இருந்தா ஒன்றும் தேவையில்லை. என் அண்ணா துர்கா வராங்கல்ல, அவங்க பண்ணிப்பாங்க. என் மாமா வராருல, அவர் பண்ணிப்பார். உங்க அரசு அண்ணா அண்ணி பிரகதி பிரவீன்லாம் விருந்து வச்சுட்டு அவங்களே வேலை வாங்குவீங்களா? ஓ அப்படி. இந்த வேலைலாம் செய்யறதுனால நான் வந்து உங்களுக்கு பண்ண வேண்டாம். நாளைக்கு சமைக்கிறதுலாம் யார் சமைப்பா? அதெல்லாம் தானே வந்துருமா? புளியும் அளந்து வச்சுட்டேன், தக்காளியும் அளந்து வச்சுட்டேன், சாப்பாட்டு அரிசி எல்லாமே வச்சுட்டேன் அங்கங்கே டப்பாவில் அம்மா வீட்டில். அதெல்லாம் அவங்க தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க, அவ்வளோதான். களி வரைக்கணும். குழம்புக்கு ரசத்துக்கு அதுக்கு மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், அது மட்டும் அவங்க பேஸ்ட் ஆக்கி வச்சிருவாங்க. கையில் கரைக்கிறது அது சும்மா ஒரு 3 தக்காளி, அப்போதான் அது இதுவாக இருக்கும். போர் அடிக்குது சொன்னதுனால தான் உங்களுக்கு வேலை கொடுத்தேன். உங்களுக்கு உங்கள் வேலை இருந்தால் நீங்கள் செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் செய்ய நான் தயாரா இருக்கேன். ஆனால் கூட என்னம்மா எந்த அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட் உங்க அம்மா வீட்டுக்கு தான். ஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கே தான் குக்கிங்லாம் முடிச்சுட்டு தான் வந்து உங்களை பார்ப்பேன். ஓய். பாதி குக்கிங்லையோ இல்லை குக்கிங் ஸ்டார்ட் பண்ணாமலே உங்ககிட்ட வந்தேன்னா விடுவீங்களா? கிட்ட வந்து ஒரு அது ஒரு கிஸ். ஆனால் வேண்டாம் பட்டு, வேண்டி தங்கம் நீ குழந்ததுக்கப்புறம் என்ன விடாதே. வந்து தானே நான் அதுக்கு போயிடு. இப்போ இன்னும் படம் பிடிச்சா காலை திருகிடுவேன். சமத்து போயிடும், வேலை பாருங்க. ஓகே, டைம் ஆச்சு பட்டு. அப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் தான், புரியுதுல்ல? ம். தூங்குறீங்களா? தூங்க வச்சுட்டு போவா. கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் நான் எப்போ கிளம்புறது? minutes இடுவேன். அப்புறம் கிளம்பிடுவேன். உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்க ஃபீல்ட்லேயே தூங்கிடுவேன்ல. மினிட்ஸ் தான். ம். ஏன்னா அப்பா டைம் ஆகிடும், அப்புறம் அப்பா குரல் கொடுப்பாரு, புரியுதுல்ல? புரிஞ்சுது. வாங்க பட்டு வா. என்கிட்ட பொறுமையாக இருந்துக்கோங்க, நான் ஃபோன் பண்ணேன்னு யோசிக்காதீங்க. கரெக்டாக சாப்பிடுங்க, எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுங்க. மதியம் லஞ்சும் சாப்பிட்றீங்க. இதுக்கு போகிறதுனால ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன், தெரியும்ல? ம் தெரியும். விடுவேன். ம். ஏதாவது குடிப்பேன். சரி. படுத்துக்கோங்க. நீ படுத்துக்குவா. பட்டு வா. சரி. லவ் யூ டூ. சரிவா வருது. ஓகே. நாளைக்கு இந்த ரூம் இருக்க கூடாது. இதோட காசு முடியுது. புரியுது. நான் பேசிட்டேன். என்ன பேசிட்டேன்? 11 மணிக்கு காலி பண்றோம். நான் இப்படி என்னப்பா சொல்றேன்? இந்த ஒரு இடத்துல இருக்க போறோம். புரியுதுல்ல? அதுக்கப்புறம் பார்த்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும். புரியுதா? அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். விசேஷ் வரப்பாம என்ன பண்ணி தாழ்ச்சி மட்டும் சொல்லு. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அதை பண்ணிட்டோம்னா அது நம்ம பக்கம் வந்துடும். அதுக்கான நடிப்பு உங்ககிட்டதான் இருக்கு. என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். எல்லா பழையும் தூக்கி அது மேல போட்டுடலாம். ரித்விகா மேலையா? ஆமா, நம்ம அது கூட தானே இருந்தோம். நமக்கு எதுவுமே தெரியாது தானே. அதுலயே தான் நம்ம இருக்கணும். புரியுதா? சரி. அது ரித்விகா தான் மேல கூட்டம் பிடிச்சத. ரித்விகா வந்து என்ன போட்டுருச்சுன்னா அவனுக்கு எடுக்க வர மாதிரி போட்டிருந்தது. போட்டுட்டு அதுக்கப்புறம் காலில் உழ வச்சுட்டு அதனால என் தங்கச்சினால மன்னிக்கிறேன்னு சொல்லி பிளான் போட்டுதான்.
இதுக்கு மாமா கௌரவம் முக்கியம்னுட்டு இது தன்னை இது பண்ணிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு இதுக்கு இப்படி முட்டாத்தனமா புரிஞ்சிருச்சு. அங்க எதுவுமே நடக்குன்னு சொல்ல தெரியல அதுக்கு. அது பாவம் வெகுலி, புரியுதா? என்ன சொல்ல வரேன்னா ரித்திகா வந்து அம்மா பழி போட போட்டுச்சு. உன் பொண்ணு அவனை காப்பாத்துறதுக்காக இல்ல நாங்க ஒன்னா இருந்தோம்னு சொல்ல வந்தது. அது மாத்தி உளறி இப்படி சொல்லிடுச்சு. அப்படிதான் சொல்ல வரேன். அதேதான். ரித்திகா மேல மேல பேசினாலும் இப்படி சொல்லிடுச்சுன்னு நான் சொல்லணும். ஆமா, அதுக்கு அவர் செம்மையா திட்டாரு. எனக்கு அத்தானோ இல்ல எங்க ஆண்டியாட்ட பேசாம போயிட்டாங்க, டேடியும் திட்டாருன்னு அது விஷம் குடிச்சிச்சுன்னு சொல்றேன். சரி, பொண்ணு விஷம் குடிச்சிச்சு, தங்கச்சி பேசல சரி எனக்கு கால் அட்டாக் வந்துச்சுன்னு சொல்றேன். இந்த ஒன்னா வந்தா நம்புமா? வீடுதான் நம்புமா? நமக்கு அந்த வீடு நம்புறது முக்கியம் இல்லை, இது நம்பினா போதும். இது நம்புச்சுன்னா இது நம்மள அவங்க வச்சிரும், புரியுது இல்ல? இது ரெண்டும் பண்ணா மட்டும்தான் இது மனசு இறங்கும். சரி, அதுக்கான ஆக்டிங்க போட்டோன்னு வச்சுக்கோ. உன்னை வந்து எதுக்கும் கூப்பிடலாமா? கடைசியா யாராவது பார்க்க சொன்னாங்க, இல்ல அவங்க குடிச்சவங்க கால் கேட்டு அவரோட குணமாவதான் டாக்டர் பார்க்க சொன்னாங்க. அதனால உன்னை கூப்பிட்டுன்னு சொல்லி டாக்டர் பேசிட்டு ஹாஸ்பிட்டல் பேசிட்டேன். அவங்களுக்கு ஒரு 1,50,000 ரூபாய் தரணும், அதை பார்த்துக்கலாம். அது அதுக்கிட்ட போனதுக்கு அப்புறம் திறந்துருவேன், அப்ப தந்துக்கலாம். அங்கதான் நான் பதுக்கி வச்சிருக்கேன், இடமே இருக்கு, அதுல இருந்து எடுத்து நான் கொடுத்துருவேன். ஓகேவா? அதை முட்டை பண்ணிடு. பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நமக்கு எந்த ராஜ்யம்? அதெல்லாம் எங்கேயும் போகாத ராஜ்யம். சரி, அது போதும். நிம்மதியா? அதெல்லாம் ரொம்ப 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 நிம்மதி. ஆண்டி வெயிட் பண்றது சாரி பாய், கொஞ்சம் பிஸி. பிஸி. ஒரு ட்வின்னு, அதுக்கு ஸ்கேன் பண்ணேன். அதான் போய் ஸ்கேன் பண்ணியா? கத்துக்கிறதுக்காக. எப்படி பாக்குறது, நமக்கு சிங்கிள்னா எப்படி பார்க்கணும்னு தெரியும், ட்வின்னு பார்க்கணும்ல, அதனால. அதனால இது நீ கத்துக்கல? நீ கத்துக்கிட்டியா? நான் பாப்பனே, நான் ட்ரிபிள்ஸே பார்த்துருக்கேனே. சரி, பார்த்த ஃபாரின்ல அங்க போனனே, அப்போ ஒரு வாட்டி காமிச்சாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்கேன் எனக்கு கைனா வந்துச்சு. சரின்னு பண்ணா அது ட்ரிபிள்ஸு. நம்ம ஊர்லதான் ட்ரிபிள்ஸ்ல கொஞ்சம் ரேரு, ஆனா அங்க அடிக்கடி நடக்குதுல்ல. ஆமா, அதனால அவங்க கொஞ்சம் அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்ட்டு. ஏன்னா கால் ரெண்டும் ஒரே மாதிரி தெரியும், ஒரே பக்கமா சில பசங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல வயிற்றுல. அப்போ அதனால மைனூட்டே எப்படி பார்த்து நோட் பண்றது, மைனூட்டா தான் பார்க்கணும் அப்படின்றதுல அங்கதான் கத்துக்கிட்டேன். அதெல்லாம் பார்த்துட்டதுன்னா டீப் லேர்னிங்ல குட்டி குட்டி நகம் விரல் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். 8th month ஸ்கேன் வேறையா, அதான் நல்லா இருந்துச்சு. ஓ சரி சரி. புக் பண்றியா? ஸ்கூட்டில போலாம், ஒரு ஏமாத்துக்கலாமா? ஒரு பயங்கரமா என்ன நடக்க போகுது. இப்போதைக்கு இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்காது. வீடே இல்லாம அதுங்க காசு செலவுப்படியாவா இருக்கா, அதெல்லாம் இல்லை. அதனால ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு நுழையிற பிளான தான் போனோம், இந்த பிளானெல்லாம் போடாது. வாட போலாம். சரி சரி, போட்டவா? உன் புருஷன் அடிக்க விட நான் ஓட்டாலே ஸ்லோவா ஓட்டுவேன், அதை விட அந்த பக்கமா ஓட்டலாம். என்னோட ஸ்ட்ரீட்குள்ள போயிட்டு போயிடலாம். உனக்கு அங்க ஓட்ட வராதுல்ல? அதுக்குள்ள போறது ஓகே, பார்க்கலாம். கிளம்பலாம், நிறைய இருக்கு. இவ்வளோ இருக்க? நானுங்களே விட்டு வந்திருக்கேனே. நிஷாந்த் அண்ணா, லவ் எல்லாம் செய்வாங்க என் வீட்டுக்காரு. சொல்லிட்டு வந்திருக்க. இந்த நச்சு வேலையை, இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி க்ளீன் பண்றது, புதினாவை க்ளீன் பண்றது, இஞ்சி க்ளீன் பண்றது, பூண்டு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது, அதுதான் லேட் ஆகும் எனக்கு தெரியும்ல. அதனால அந்த வேலையெல்லாம் அவங்க கையில கொடுத்துட்டேன். வதக்கி தாளிச்செல்லாம் ஈஸியா பண்ணிடணும். அரைக்கிறதுக்கு நான் அரைச்சிக்கிறேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. இதெல்லாம் மட்டும் பண்ணி வைங்க, அரியது கூட அரைச்சிக்கிறேன்னுட்டேன். வெங்காயம் அவங்க தோல் வச்சு கொடுத்துட்டாங்க. அம்மா வேண்டாம் வெங்காயம் நிறைய பசங்க பாவட்டாங்க, அதனால அதை அவங்க அரைச்சி வச்சிருவாங்க. சீ ஃபுட் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வரும், இருந்தாலும் நம்ம ஒரு வாஷ் பண்ணுவோம்ல, அதை பண்ணி வைக்க சொன்னேன். சிக்கன் மட்டன் அப்படிதான் சொன்னேன். மேரினேட் பண்றதுக்கு மசாலாலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன், தனித்தனியாக டப்பாவில் போட்டு. அதெல்லாம் அப்படியே கொட்டி கொட்டி கலரி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது ஒரு 3 hour 4 hour ஊறினா தானே நல்லா இருக்கும். மீட் எல்லாமே 2 மணிக்கு வந்துடுது, அதனால அதெல்லாம் காலையிலேயே பண்ணிட்டேன். என்னென்ன பொடி வைக்கணுமோ, என்னென்ன அரைச்சி வைக்கணுமோ அதெல்லாம் அரைச்சி வச்சிட்டேன். சாலா டப்பால போட்டதும் என்ன பண்ணிட்டு வந்த? மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தக்காளி என்னென்ன போடணும் எல்லாத்தையும் அதெல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி, எதுல முட்டை ஊற்றணுமோ எல்லாம் பண்ணி பிசிறி வச்சுட்டேன். ஃப்ரீசர்ல வைக்காம நார்மல் இருக்கும்ல அங்க வச்சுட்டேன். மீட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கழுவிட்டு தனித்தனியாக தான் எடுத்துட்டு வருவாங்க, நான் தனித்தனியாக தான் எடுத்துட்டு சொல்லியிருக்கேன். நான் வீட்டுல இல்லைன்னா அதனால நீங்க தனித்தனியாவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அரிஞ்சிக்கிறது கட் பண்றது வேணா கூட மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டு, சும்மா ஒரு நைஃபை வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால அவங்க எடுத்துட்டு வந்து தனித்தனியாக தான் எடுத்துட்டு வருவாங்க.
தனித்தனியாக சொல்லி கொடுத்துருவாங்க. அதை அப்படி அப்படி அந்தந்த மசாலால அம்மாவை போட்டு பரட்டி ஃப்ரீசரில் வைக்க சொல்லிட்டேன். அது ஒரு 2 மணிக்கு வருமா? ஆமா, 1 மணிக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. மீட் 12:30க்கு வந்துடும், சிக்கனும் மட்டனும். ஸோ அதெல்லாம் அப்படி அப்படி எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஈஸியாகிடும். குக்கர்லேயும் மட்டனுக்கு வேக வைக்க வேண்டியதெல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஸோ மட்டனை மட்டும் கழுவி போட்டு மூடி அதை விசில் வச்சு ஆஃப் பண்ணி மட்டும் விட்டுற சொல்லிட்டேன். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் விசில் வந்து இதுவாக அப்படின்ட்டு. இதெல்லாம் பண்ணி வைக்க சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட்ல கொஞ்சம் முடிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் எவ்வளோ வேணுன்றதுனால எல்லாத்தையும் அளவாக பிரித்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா இதெல்லாம் சாயந்தரம் போய் பண்ணால் விடிஞ்சிரும்ல. இதெல்லாம் நல்லா ஊறி இருந்தா பொரிக்கும் போது வறுக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். போதும் சொல்ல நான் கூடுவா போலாம். வண்டி ஊற உனக்கு வா போலாம். சமைக்காம நோவாம வேலை செய்யறவா நீ தாண்டி. செஞ்சாளா? உங்க அண்ணி செஞ்சாங்களா? இல்லையா அவங்களுக்கு தான் அவங்கள வேலை வாங்குவியா? சரி ஃப்ரீயா விடு, இப்போ உனக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்படி பொண்ணு பாரு வந்து டேஸ்ட் பாக்குறேன்னு அந்த ஹெல்ப் எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. பிறந்ததுல இருந்து கை பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியாது. சரி போதும், டேமேஜ் ஆகுதுவா போலாம். போலாம். பலம் 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 பலம்.